எப்பேற்பட்ட மாந்திரீக கட்டாக இருந்தாலும் 8 நாளில் உடைத்தெறியக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மை தயாரிப்பு முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். முடியாத பல எதிரிகள் மாந்திரீக முறைகளை பின்பற்றி நமக்கு பலவிதமான கட்டுகளை போட்டு இருப்பார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய கட்டுகளில் ஒன்று குலதெய்வ கட்டு. தொழில் வளர்ச்சி இல்லாமல் குடும்பத்தில் பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக சில கட்டுகளை போட்டிருப்பார்கள். இது போன்ற கட்டுகளிலிருந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் தங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுகளை மிக எளிய முறையில் உடைக்கவும் இந்த மையானது உதவி செய்யும். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். குலதெய்வ கட்டு, நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாந்திரீக கட்டு இவற்றினை உடைக்க உதவக்கூடிய இந்த மையினை தயார் செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் வெள்ளிக்கிழமைகளில் நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய மூலிகைகளுக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு மலர்களால் அலங்கரித்து படையல் ஒவ்வொரு மூலிகைக்கும் தனித்தனியாக படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி தூபதீபம் காட்டி பலி கொடுத்து இந்த மூலிகைகளை பறித்து எடுத்து கொள்ள வேண்டும். இந்த மூலிகைகள் ஏரலிஞ்சில் மரப்பட்டை, வெள்ளெருக்கன் மூலிகையின் பட்டை, விஷ்ணுகிராந்தி மூலிகை, குப்பைமேனி, சென்னாயுருவி மூலிகை, ஆலம்பட்டை, அரசம்பட்டை, தர்பை புல், பன்னீர் பூ மரத்தின் விதைகள், 15 ஆண்டுகளுக்கு மேல் வயதாகி இருக்கக்கூடிய செம்பருத்தி மரத்தின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரிலிருந்து எடுக்கப்பட்ட பட்டை, அதேபோன்று 15 வருடங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய மல்லிகை செடியினுடைய வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர், இவற்றை முறைப்படி நாம் சொன்னவாறு எடுத்து மண் இல்லாமல் சுத்தம் செய்துவிட்டு ஒரு சிறிய அளவிலான மண் சட்டியை கொண்டு வந்து இந்த பொருள்கள் அனைத்தையும் பச்சை கற்பூரம் கொண்டு நன்றாக எரிக்க வேண்டும். எரித்து வரக்கூடிய அந்த சாம்பலையும் காராம்பசுவின் நெய்யையும் கோரோசனை, புனுகு, அத்தர், ஜவ்வாது, குங்குமப்பூ இவற்றுடன் சேர்த்து தொடர்ந்து 2 ஜாமம் வரைக்கும் அரைத்து மை பதத்திற்கு வந்த பிறகு எடுத்து ஒரு வெள்ளி அல்லது செப்பு சிமிழில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வைத்து கொண்டுள்ள மையினை தொடர்ந்து 11 நாட்கள், ஒரு நாளைக்கு 1001 முறை என்ற அளவில் அதிகாலை நேரத்தில் மட்டும் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரினை எந்தவிதமான மன சஞ்சலமும் மனக்குழப்பமும் இல்லாமல், கவனச்சிதறல்கள் இல்லாமல் தினம் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் பலி கொடுத்து தூபதீபம் காட்டி தொடர்ந்து 11 நாட்கள், ஒரு நாளைக்கு 1001 முறை என்ற அளவில் உங்களுடைய குலதெய்வ மந்திரத்தை நீங்கள் சொல்லி வர வேண்டும். 11 நாட்கள் முடிந்த பிறகு இந்த மையினை எடுத்து ஒரு மரப்பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு அதன் மேல் உங்களால் முடிந்தவரை தினமும் ஒரு மலர் என்ற அளவில் அதை வைத்து வழிபாடு செய்து வாருங்கள். இவ்வாறு வைத்திருக்கக்கூடிய இந்த மையினை உங்களுக்கு ஏற்பட்டுள்ள மாந்திரீக கட்டினை உடைக்கவும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு போட்டுள்ள கட்டினை உடைக்கவும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இனிவரும் காலங்களில் எதிரிகளால் எந்தவிதமான மாந்திரீக கட்டுகளும் போட முடியாது. போட்டாலும் அவை உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. அடுத்து உங்களுடைய பாதுகாப்புக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் இனி எவராலும் கட்ட முடியாது. நமது காணொளியில் வந்துள்ள இந்த முறைகளை சரியாக செய்து இந்த மையை தயார் செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.